சால்வை அணிவிப்பதை ஏற்பதில்லை. இது ஒரு கொள்கை முடிவாக நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கிறது. இந்த நிலையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் விஜய் சால்வை அணிவித்த போது மறுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில தரப்பினர் கடுமையான விமர்சனங்களை இணையதளங்களிலே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் உறுதியாக வெளியில வருவோம். இந்த நிலையில உங்களை சந்திக்க வேண்டும் என்று தமிழகத்தின் முதலமைச்சர் பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்கிற போது அண்ணன் அவர்கள் எப்படி வந்து மறுக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். பேரறிஞர் அண்ணா இதே போல முதல் முறை முதலமைச்சர் பதவி ஏற்ற போது முதலமைச்சர் பதவி ஏற்ற அடுத்த நாள் தனக்கு எதிராக நின்று களமாடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் காமராஜர் அவர்களை அவருடைய வீட்டுக்கே சென்று சந்தித்தார். உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு தம்பி விஜய் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தேடி அவருடைய வீட்டுக்கு வந்து அவரை சந்தித்து அளவலாவி விட்டு சென்றார். இது குறித்து பேச இருக்கிறோம். நேற்று மாலை 5 மணி அளவில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். இது குறித்து ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் வருவதற்கு முன்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வெளியே வந்து காத்து கொண்டு நின்றார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை இணையதளங்களில் சிலர் முன்வைக்கிறார்கள். அது ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணனை சந்தித்த விஜய் அவர்கள் ஒரு சால்வையை அண்ணனுக்கு அணிவிக்கிறார். நாம் தமிழர் கட்சி சால்வை அணிவிப்பதை ஏற்பதில்லை. இது ஒரு கொள்கை முடிவாக நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கிறது. இந்த நிலையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் விஜய் சால்வை அணிவித்த போது மறுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில தரப்பினர் கடுமையான விமர்சனங்களை இணையதளங்களிலே முன்வைத்து கொண்டிருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லியாக வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று, அந்த நிகழ்வு நடந்தபோது நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அந்த நிகழ்வு நடந்தபோது நான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் நிறைய பேர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு இருந்தோம். அப்படி நாங்கள் எல்லாம் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற போது உளவுத்துறை அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் அந்த முனையில் வந்து திரும்பி விட்டார், உங்கள் வீட்டு முனையில் வந்து திரும்பி விட்டார் என்று ஒரு செய்தியை அண்ணன் சீமான் அவர்களிடம் வந்து சொல்றாங்க. பரபரப்பா ஓடி வந்து கதவை திறந்து சொல்றாங்க. அறைக்குள்ளிருந்து வெளியே வந்து தன்னை பார்க்க வருகிற முதலமைச்சர் அவர்களை வரவேற்க வேண்டும் என்று வந்து நின்னார். அண்ணனுடைய வீட்டு அந்த சந்தில் உள்ள திரும்பி வந்த முதலமைச்சர் ஏதோ ஒரு அலைபேசி அழைப்போ ஏதோ தெரியவில்லை, அவர் வந்து வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அந்த வாகனம் மெதுவாக வந்துச்சா இல்லை வாகனம் நிறுத்தி பேசி முடிச்சுட்டு அவர் வந்தாரா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த உளவுத்துறை அதிகாரிகள் ஓடி வந்து சொல்லி ஒரு 2-3 நிமிடங்கள் தாமதிச்சு தான் அந்த கார் வந்து உள்ளே வந்துச்சு. அதனால தான் நாங்கள் எல்லாம் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம். வாகனம் வந்தது, அண்ணன் வரவேற்று அவரை அழைத்து கொண்டு அந்த அறைக்குள்ளே அவங்க வந்து சென்றாங்க. அறைக்குள்ளே சென்றதும் அண்ணன் வந்து முதல்ல அவருக்கு ஒரு பழக்கூடையை வழங்கி அவருக்கு வாழ்த்து சொன்னார். பிறகு மதிப்புக்குரிய இறையன்பு அவர்கள் எழுதிய வையத் தலைமைகள் என்கிற ஒரு நூலை அவருக்கு பரிசளித்து தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்தார். பதிலுக்கு பூங்கொத்து கொடுத்து அவருக்கு சால்வை அணிவிப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் முயற்சி செய்தார். அப்போ அண்ணன் வந்து அதை தடுத்திருக்கணும். அதை வந்து வழமையாக அவர் யார் சால்வை போட்டாலும் அதை கையில் வாங்கி கொள்வது தானே வழக்கம்.
இப்போ மட்டும் எப்படி வந்து சால்வை போடுறதுக்கு அனுமதித்தார் அப்படிங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு ஒரு ஒரு செய்தி இருக்கிறது. முதலாக முதலமைச்சர் பதவி ஏற்றுவிட்டு மரியாதை நிமித்தமாக தனக்கு எதிர்தரப்பிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை அவர்கள் வீடு தேடி சென்று பார்த்துவிட்டு வருகிற ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த சால்வையை அணிவித்த போது அண்ணன் அவர்களால் மறுக்க முடியாமல் இருந்திருக்கலாம், அல்லது அதை மறுத்து பேசுவதென்பது ஒரு தர்ம சங்கடத்தை அந்த இடத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு அண்ணன் அவர்கள் நினைத்திருக்கலாம். அல்லது அண்ணன் ஏன் தம்பி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இல்லை பரவாயில்லன்னு சொல்லி அவர் வந்து அந்த சால்வையை அண்ணனுக்கு அணிவித்திருக்கலாம். ஏன்னா இது எதுவுமே எங்களுக்கெல்லாம் தெரியாது. காரணம், நாங்கள் உள்ளே இருந்து சில பேர் வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம், அதில் நானும் வெளியில் வந்து விட்டேன். இந்த சூழ்நிலையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன செஞ்சாலும் அதை ஒரு குற்றமாக எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில், உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்கள் மத்தியில் கொண்டுட்டு போய் பிழையாக முன்னிறுத்துகிற செயல்பாடு இருக்கு பாருங்க, அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தேர்தல் காலத்தில் திட்டம் போட்டு அவதூறு பரப்புறதுக்குன்னே ஒரு பெரிய குழுவை நியமித்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான அவதூறுகளை வடிவமைத்து நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் மீதும் தனிப்பட்ட முறையில் அவதூறுகளை கொட்டி மக்களை அதை நம்ப வைத்து இப்படியான செயல்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து தேர்தல் களத்தில் வந்து செஞ்சீங்க. இப்போவும் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அண்ணன் சீமான் அவர்கள் எது செய்தாலும் அதை விமர்சனம் செய்வது, அதுவும் தேர்தல் முடிந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க நிற்கிறவங்க எல்லாரும் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் யார்கிட்டையும் வந்து அறிவுரை கேட்கல. இந்த தோல்வியை நாங்கள் தோல்வியாக கருதவில்லை. இந்த வெற்றி என்பது எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். இந்த நிலப்பரப்பில் திராவிட அரசியல் சக்திகளுக்கு எதிராக ஒரு மாற்று அரசியலை நிறுவ வேண்டும். திராவிட அரசியல் சக்திகளாக இங்கே நிலை கொண்டு இருக்கிற எல்லோரையும் வீழ்த்த வேண்டும். திராவிடம் என்கிற வார்த்தையவே இந்த நிலப்பரப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் ஐயா ஈவேரா அவர்களை எதிர்த்தோம், திமுகவை எதிர்த்தோம், அண்ணா திமுகவை எதிர்த்தோம். திராவிட அரசியல் கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று தனித்து தேர்தல் களத்தில் நாங்கள் நின்றோம். ஆக தமிழ் நிலப்பரப்பிலே மாற்று அரசியல் குறித்து, மாற்று சிந்தனை குறித்த விதையை விதைத்தது நாம் தமிழர் கட்சி, என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழ் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களிடம் நாங்கள் வாக்கு கேட்டதே இல்லை. நாங்கள் இலவசம் தருகிறோம், நாங்கள் வந்து காரு தர்றோம், வீடு தர்றோம், நாங்கள் உங்களுக்கு இலவசமாக பணம் தர்றோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி யாரையும் கேட்டதே இல்லை. நாங்கள் இந்த நிலப்பரப்பில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அரசியல் அறிவூட்ட வேண்டும், அவர்களை சிந்தனையாளர்களாக மாற்ற வேண்டும். இங்கு ஆட்சி செய்து கொண்டு மாறி மாறி ஆட்சி செய்கிற திராவிட கட்சிகள் உங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இங்கு எப்படி வந்து உங்களுடைய தாய்மொழி, அதாவது தமிழர்களுடைய தாய்மொழி தமிழ்மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு 2 தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல நிலவளம், மலைவளம், காட்டு வளம், கனிம வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் பல மலைகள் குவாரிகளாக மாற்றப்பட்டு அரசியல்வாதிகள் அவற்றை எல்லாம் வெட்டி வித்து விட்டார்கள். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவற்றை குறித்த விழிப்புணர்வை எல்லாம் ஏற்படுத்தியது, இளைய தலைமுறை பிள்ளைகளை சிந்திக்க தூண்டியது நாம் தமிழர் கட்சி. இங்கே திராவிட கட்சிகள் பள்ளிக்கூடங்களை எல்லாம் தனியாரிடம் ஒப்படைத்துவிட்டு சாராய கடையை அரசு நடத்துகிற இழிநிலையை விமர்சித்தது நாம் தமிழர் கட்சி தான். ஆக மாற்றத்தின் விதையை விதைத்து 15 ஆண்டு காலமாக களத்திலே நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாற்றம் மக்கள் மனதிலே உருவாகி இருக்கிற, கனிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த திராவிட அரசியல் சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு திரை பின்பமாக, ஒரு திரைப்படத்திலே கதாநாயகனாக நடித்து மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்த ஒருத்தர் அரசியல் களத்துக்கு வந்து நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய வெற்றியை, நாங்கள் விதைத்து உருவாக்கி இருந்த மாற்றத்துக்கான சிந்தனையை அறுவடை செய்து கொண்டு சென்று விட்டார். இதுதான் உண்மை. ஆகவே நாங்கள் ஒருபோதும் பின்னடைவை சந்திக்கவில்லை.
கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகளினுடைய வாக்குகள், மாற்றத்தை விரும்புகிறவர்களினுடைய வாக்குகள் அனைத்தும் மாற்றத்தின் அடையாளமாக அந்த திரை பின்பத்தை நம்பி தம்பி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். அப்படித்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இந்த பின்னடைவில் இருந்து நாங்கள் உறுதியாக வெளியில வருவோம். இந்த நிலையில உங்களை சந்திக்க வேண்டும் என்று தமிழகத்தின் முதலமைச்சர் பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்கிற போது அண்ணன் அவர்கள் எப்படி மறுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். கிட்டத்தட்ட 1967 பேரறிஞர் அண்ணா இதே போல முதல் முறை முதலமைச்சர் பதவி ஏற்ற போது, முதலமைச்சர் பதவி ஏற்ற அடுத்த நாள் தனக்கு எதிராக நின்று களமாடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் காமராஜர் அவர்களை அவருடைய வீட்டுக்கே சென்று சந்தித்தார். அதற்கு முன்னால் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய பக்தவச்சலம் அவர்களை அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்தாரு. ராஜாஜி அவர்களை அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்தார். அப்படியான ஒரு அரசியல் நாகரிகம் பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்தது. அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி, எம்ஜி ராமச்சந்திரன், செல்வி ஜெயலலிதா காலகட்டத்தில் அந்த நாகரிகம் சுத்தமாக செத்து போய்விட்டது. ஏதோ கலைஞர் கருணாநிதியின் சொத்துக்களை எல்லாம் ஜெயலலிதா அபகரித்து கொண்டது போலவும், ஜெயலலிதாவின் சொத்துக்களை எல்லாம் கலைஞர் கருணாநிதி அபகரித்து கொண்டது போலவும் இவர்கள் எதிரிகளாக ஒருவருக்கொருவர் நடந்து கொண்டார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து ஜெயலலிதா வணக்கம் சொல்லுவதில்லை, ஜெயலலிதா அவர்களை பார்த்து கலைஞர் கருணாநிதி வணக்கம் சொல்வதில்லை. அதுதான் அரசியல் என்று இங்கே நிறுவி வைத்திருந்தார்கள். அதை உடைத்து தகர்த்தெறிந்தது என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். மரண நிகழ்வுகள், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள போய் மருத்துவமனையில் பார்ப்பது, வீடு தேடி போய் அவர்களை பார்த்து உடல்நலம் விசாரிப்பது, அரசியல் களத்தில் நான் உங்களை விமர்சிப்பேன், கடுமையாக தாக்குவேன், ஆனால் தனி மனித உறவில் எந்த சிக்கலும் எனக்கு இல்லை என்பதை தொடர்ந்து நிறுவி வந்தவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அந்த வகையில் இன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிற தம்பி ஜோசப் விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டுமல்ல, அண்ணன் அன்புமணி அவர்களை அவர் இல்லத்துக்கு சென்று சந்தித்திருக்கிறார். ஐயா வைகோ அவர்களை அவர் இல்லத்துக்கு சென்று சந்தித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை அவர் இல்லத்துக்கு சென்று சந்தித்திருக்கிறார். இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. தம்பி விஜய் அவர்கள் முறையாக திட்டமிட்டு களம் இறக்கப்பட்டிருக்கிறார். அப்படி களம் இறக்கப்பட்டதுனால தான் இந்த சந்திப்புகளுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. தம்பி விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் 34%. 34% மக்கள் விஜய் முதலமைச்சராக வரணும்னு விரும்பி இருக்கிறாங்க. மீதி 66% மக்கள் விஜயை விரும்பவில்லை. இதுதான் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட்டை. விஜய் வெற்றியடைய வேண்டும், விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வரணும்னு விரும்பிய மக்கள் வெறும் 34% மக்கள் தான். மீதி இருக்கக்கூடிய 64 பேர் அவர் வருவதை விரும்பவில்லை. அதனால் கொஞ்சம் பேர் திமுகவுக்கு வாக்களித்தார்கள், அதனால் கொஞ்சம் பேர் அண்ணா திமுகவுக்கு வாக்களித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப விஜய் அவர்கள் அந்த 66% பேரை வெறுப்பில் இருந்து மாற்றி ஒரு இலகு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாரு, திமுக தலைவரை போய் வீட்டில் போய் பார்க்குறார். இன்னமும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுச்சு. என்னன்னா, அவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கினார் அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வெளியிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக சூழல்ல ஏஐ வச்சுக்கிட்டு என்னென்னமோ செய்கிற அந்த சூழ்நிலையில் அதன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி செஞ்சிருப்பாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் சில ஊடகங்களில் அதெல்லாம் வீடியோக்களாக புகைப்படங்கள்லாம் வந்துச்சு. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அதை நாம் நம்பவில்லை. அப்போ திமுக காரர்களுக்கு என்ன வரும், விஜய் மீது இருந்த வெறுப்பு கொஞ்சம் தணிந்து முதலமைச்சர் ஆனோன்னு நம்ம தலைவரை வீட்டில் போய் பார்த்துருக்காரு அப்படின்னு ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகும். அதே தான் நாம் தமிழர் கட்சிக்கும் அதே தான். இப்போ நாம் தமிழர் கட்சி தம்பிகள் முதலமைச்சர் ஆனோன்னு நம்ம அண்ணனை போய் வீடு தேடி போய் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகும். அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதே தான். இப்படியாக விஜய் அவர்கள் எப்படி தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில் ஒரு பெரிய கூட்டம் அவரை திட்டமிட்டு இயக்குகிறதோ அதே போலதான் இன்னைக்கு இந்த செயல்பாட்டிலையும் அரசியல் நாகரிகம் கருதி அவர் இவர்களையெல்லாம் போய் பார்த்து வாழ்த்து பெற்றார் என்பதை விட அவர் மிக சூழ்ச்சியாக, தந்திரமாக தமிழக மக்கள்
தனக்கு வாக்களிக்காத மக்கள், தன் மீது வெறுப்பு கொண்டிருக்கக்கூடிய மக்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு செயல்பாட்டில் அவர் இதை செய்திருக்கிறார் என்று அரசியல் ஆய்வாளர்கள், அரசியல் கணிப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படியோ, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை வரவேற்ற விதமாக இருக்கட்டும், அவர் அணிவித்த சால்வையை ஏற்றுக்கொண்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே உண்மையாகவே ஒரு அரசியல் நாகரிகத்தினுடைய குறியீடு. வீடு தேடி வந்தவரை காத்திருந்து வரவேற்பது ஒருபோதும் பிழையில்லை. அதுபோல இடம் பொருள் ஏவல் பார்த்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். முதலமைச்சர் பதவியேற்று மகிழ்வோடு அண்ணனை பார்க்க வந்திருக்கக்கூடிய ஒரு தம்பி தனக்கு ஒரு சால்வை அணிவித்ததை ஏற்றுக்கொண்டதும் ஒரு மிகப்பெரிய பண்பு என்றே நாம் கருதுகிறோம். அதோடு அண்ணன் அவருக்கு பரிசளித்த நூல் இருக்கு பாருங்க, வையத்தலைமைகள். இது பாரதியார் அவர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சொன்னது. வையத்தலைமைகள் என்ற உலகத்தை நீ ஆள்வதற்கு முயற்சி செய். நீ ஒரு உண்மையான தமிழகத்தின் முதலமைச்சராக, தமிழகத்தின் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நூலை படி தம்பி. இந்த நூலிலே ஒரு தலைமை பண்புள்ள ஒருத்தர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மக்கள் தலைவன் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை மிக அழகாக மதிப்புக்குரிய முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் எழுதியிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி அந்த நூலை கொடுத்திருக்கிறார். அதுக்கு கூட ரொம்ப பேர் சொன்னாங்க, விஜய்க்கு அந்த நூலை கொடுத்ததே வேஸ்ட்டு, அவர் அந்த நூலை படிக்கவா போகிறாரு அப்படின்னாங்க. அவர் படிப்பாரா படிக்க மாட்டாரா அப்படிங்கிறது இல்லை செய்தி. ஆனால் ஒரு பொருள்பட இவர் எத்தனையோ பேரை போய் சந்திச்சாங்க. அவங்கெல்லாம் யாரும் வையத்தலைமைகள் அப்படின்னு சொல்லி உற்சாகம் ஊட்டி அவருக்கு அறிவு, அதாவது வாயால் அறிவு சொல்லாமல், இந்த புத்தகத்தை படித்தால் உனக்கு நிறைய இதில் கருத்துக்கள் இருக்கிறது, இதன்படி நீ செயல்பட்டாலே ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சர் என்கிற பெயரை எடுப்பாய் தம்பி என்பதை சொல்லாமல் சொல்லி ஒரு நூலை பரிசளித்திருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உண்மையாகவே ஒரு அரசியல் ஞானி. உண்மையாகவே அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வழிநடத்துவதில் ஒரு பேராசிரியன். அவர் உண்மையாகவே விஜய்க்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.